ஓகே, இந்த வீடியோக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த வீடியோவை பார்க்க வந்திருக்கீங்கன்னா 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று வந்து நீங்கள் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் கற்றுக்கிறவங்களா இருப்பீங்க. அதனால் பேட்டர்ன் ப்ரோக்ராம் எப்படி போகிறதுன்னு பார்க்க வந்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜோஹோ கம்பெனிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருப்பீங்க. இந்த 2 கேட்டகரிக்காக தான் இந்த வீடியோவே. ஒருவேளை மற்ற கேட்டகரி இந்த 2 கேட்டகரி நான் இல்லை, இந்த வீடியோ பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் சும்மா பார்க்க தான் வந்தேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ பார்க்க வந்துட்டீங்க, ஃபுல்லாகவே பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இந்த ப்ரோக்ராமை நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஒருவேளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கொஞ்சம் நல்லா இல்லை ஏதாச்சுனாலுமே எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நல்லா இருந்தாலுமே எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கேற்றாப்புல இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். இதுதான் எனக்கு வந்து ஜோஹோவில் ரவுண்ட் 2ல் ஃபஸ்ட் ப்ரோக்ராம் இதான் கேட்டாங்க. ஏன்னா இந்த பிரமிட் பேட்டர்னை பிரிண்ட் பண்ணணும். சரி, நான் ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னடா எடுத்தோடனே தேங்க்ஸ் சொல்கிறான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த வீடியோட எண்டில் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் வீடியோட எண்டு எல்லோரும் போவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாதி பேர் லாஜிக் சொன்னோடனே வெளியில் போயிடலாம், இல்லை வீடியோ எண்டு வந்துருச்சு அப்படின்னு வெளில போயிடலாம். ஏன் இப்போவே இந்த வீடியோக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வெளில போயிருந்துருக்கலாம். அதனால் இது வரைக்கும் வந்ததுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு டேரெக்டாக ப்ராப்ளம் போயிடும். இதுதான் நம்மளுக்கு வந்து கேட்டுருக்க ப்ரோக்ராம். இன்புட் வந்து இப்போ 5 அப்படின்னு கொடுத்தா 5 லைன் பிரிண்ட் ஆகிருக்கு, 5 லைன்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த ஒரு பேட்டர்னில் பிரிண்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ இதில் வந்து 1 ஃபஸ்ட் லைனில் குறிப்பிட்ட ஸ்பேஸ், அப்புறம் 1, அப்புறம் செகண்ட் லைனில் குறிப்பிட்ட ஸ்பேஸ், அப்புறம் 2 3 2, அப்புறம் தேர்ட் லைனில் குறிப்பிட்ட ஸ்பேஸ் 3 4 5 3, இந்த மாதிரி பேட்டர்னில் பிரிண்ட். சரிங்களா? இப்போ எந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்தாலுமே அந்த ப்ரோக்ராம் வந்து லாஜிக் நிறைய இருக்கலாம். சரிங்களா? நிறைய லாஜிக் இருக்கலாம். இது என்னோடய லாஜிக் தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எடுத்துட்டாங்கன்னா அது நீங்கள் நிறைய சப் ப்ராப்ளம் பிரித்து ஒர்க் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்னோடய லாஜிக், அதாவது மோஸ்ட்லி இந்த லாஜிக் தான் எல்லோரும் யோசிப்பாங்க. என்னது அப்படின்னா, இப்படி ஒரு இதை பேட்டர்னை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் இருந்தால் ஸ்பேஸுக்கு ஒரு இதுவும், இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குல்ல அதுக்கு ஒரு இதுவும், அடுத்து வந்து ஸ்பேஸுக்கு ஒரு இது, அடுத்து இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ஒரு இதுவும், அடுத்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ட்ரையாங்கிள் இந்த இதுவும், இந்த 2 இதையும் நம்ம வந்து பண்ண போகிறோம். சரிங்களா? மொத்தம் இந்த மாதிரி 3 சப் ப்ராப்ளம் நம்ம பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? 3 சப் ப்ராப்ளமாக நம்ம பிரிச்சுக்க போகிறோம். நான் ப்ரோக்ராம் டைப் படிக்கும்போதே உங்களுக்கு அப்படியே லாஜிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். இந்த மாதிரி வேணாம், எனக்கு லாஜிக் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் ப்ரோக்ராம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இருந்து லாஜிக்கை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து ப்ரோக்ராம் போடுறேன். ஆனால் இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நல்லாவே புரியும். உங்களுக்கு புரியலைனாலும் சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் வந்து லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ரோக்ராம் போடுறேன். இப்போ இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சின்டெக்ஸ் பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் டேரெக்டாக சின்டெக்ஸ் பற்றி எதுவும் பேசாமல் டேரெக்டாக கோடிங் போயிடுறேன். நான் இந்த இடத்துல C++ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் C, ஜாவா, பைத்தான் எந்த லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலுமே லாஜிக் உங்கள் லாஜிக் மாற போகிறதில்ல. ஒரு லாஜிக் இருந்தாலுமே லாங்குவேஜ் எதுவாக இருந்தாலும் லாஜிக் ஒன்றா தான் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ என்னோடய லாஜிக் படி நான் இப்போ இந்த 3 ப்ராப்ளம் வச்சுருக்கேன். அதை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்ப்போம். ஹேஸ் இன்க்ளூட் iOS ஸ்ட்ரிங் பண்ணிவிட்டு அடுத்து யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட். சரிங்களா? அடுத்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ நம்பர் வாங்கணும். இன்புட்டே n = 5 வாங்கணும். அப்போ ஒரு இன்டிஜர் க்ரியேட் பண்ணிப்போம். அப்புறம் இன்புட் என்ன வாங்கிப்போம். இப்போ வாங்கியாச்சு. வாங்கின அப்புறம் என்ன பண்ணணும், இன்புட் 5 வந்துன்னா 5 லைன்ஸ் பிரிண்ட் ஆகணும். 5 லைன்ஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா 5 லைன்ஸ் ஐட்ரேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணிப்போம். இன்ட் I = 1ல் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 I <= 5, அப்புறம் I++. சரிங்களா? அடுத்து இப்போ இது வந்து எதுக்கு, ஃபார் n லைன்ஸ். சரிங்களா? அடுத்து வந்து இப்போ நம்ம இதை 3 சப்ராப்ளம் சொன்னோமா. அப்போ முதல்ல ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட் லைனில் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஸ்பேஸை வந்து ஸ்டாரை மாற்றிப்போம். அப்போ தான் புரியும். இப்போ வந்து இதுதான் ஸ்பேஸு. சரிங்களா? இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5 லைன்ஸாக இருக்கும்போது 4 ஸ்பேஸஸில் ஸ்டார்ட் ஆகுது. 4 ஸ்பேஸ், அப்புறம் 3 ஸ்பேஸ், அடுத்து 2 ஸ்பேஸ், அடுத்து 1 ஸ்பேஸ். அப்போ ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டு j = 0ல் இருந்து
ஜே வந்து எது வரைக்கும் போகணும், 4 ஸ்பேஸ் வரைக்கும் போகணும். அப்போ என் 5 இருக்குது, இப்போ 4 அப்படின்னா n மைனஸ் ஐ. இப்போ ஐயை நான் 1ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஐயை நான் 1ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ n மைனஸ் 1 4 வரைக்கும் போகணும், ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ ஐ 2வாக இருந்தால் 3 ஸ்பேசஸ், ஐ 3ஆக இருந்தால் 2 ஸ்பேசஸ், அவ்வளோதான். அப்போ இது பண்ணிவிட்டு சி அவுட். இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் வர சும்மா ஸ்டார் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாருங்களேன், இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிடக்கூடாது. எது ஜேவனா ஜேவை தான் இன்க்ளூட் பண்ணணும், அதனால் இந்த தப்பெல்லாம் பண்ணிடக்கூடாது, சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சப் ப்ராப்ளம் எடுத்துகிட்டு எங்கள் அதை பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த போதுப்போம். ஏன்னா வந்து ஒரு இதோட அவுட்புட் தான் இன்னொருக்கு இன்புட்டாக போகுது. அப்போ ஒவ்வொரு மாடியிலையும் நம்ம பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், என்ன வருது, 5 அப்படின்னு இன்புட் கொடுப்போம். இந்த மாதிரி வருது. ஏன்னா நம்ம வந்து நியூ லைன் போடலாம், அதனால் வருது நியூ லைன் கிரியேட். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணி பார்த்தா 5 நியூ லைன் போட்டு வரல, வெளியில் போட்டிருக்கேன் பாருங்களேன், வெளியில் போட்டிருக்கேன். வந்துருச்சுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 4 அப்புறம் 3 அப்புறம் 2 1 அவ்வளோதான், சரிங்களா? இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த ஹாஃப் ட்ரையாங்கிள் நம்ம பிரிண்ட் பண்ணணும். இப்போ அதுக்கான லாஜிக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு நிறைய லாஜிக் இருக்குது, இது என்னோட லாஜிக் தான். இப்போ ஃபஸ்ட் லைனில் 1, ஃபஸ்ட் லைனாக 1ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு, செகண்ட் லைனாக 2ல், தேர்ட் லைனாக 3ல், ஃபோர்த் லைனாக 4, அப்புறம் ஃபிஃப்த் லைன். அப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஐத் லைன்னா ஐயில் ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணி அந்த சென்டர் வரைக்கும் பாருங்க. ஃபஸ்ட் 1 3 5 7 9, சரிங்களா? இந்த சென்டர் இது, அடுத்து இது, அடுத்து இது, அப்புறம் இது. இந்த சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பார்த்தோன்னே இதான் யோசித்தேன் நான். இப்போ 3 இருக்குது, சரிங்களா? இது ஃபஸ்ட் லைனாக இருந்தால் ஃபஸ்ட் லைனோட அந்த லைனோட நம்பர் இன்ட்டு 2 பண்ணால் என்ன வருது, 2 இருக்குது. செகண்ட் லைனுக்கு 4, அடுத்து 6, அந்த மாதிரி வருது. அது கூட -1 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மிடில் நம்பர் கிடைக்கிது. இப்போ 2 × 2 4 -1 3 கிடைக்கிது. அப்புறம் 3 × 2 6 -1 5 கிடைக்கிது. அப்போ என்னோடய கான்செப்ட் அவ்வளோதான், நான் அவ்வளோதான் யூஸ் பண்ணேன். அப்போ ஃபார் இன்ட்டு எல் ஜே கே = சரிங்களா? ஐயில் ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? ஐயில் ஸ்டார்ட் பண்ணி கே இது வரைக்கும் போகணும், அந்த ஐ இன்ட்டு -2 வரைக்கும் போகணும். இப்போ 2 × 2 -1 வரைக்கும் ஈக்குவல் டு போடணும், அது வரைக்குமே போகணும். போயிட்டு அப்புறம் கே ப்ளஸ் ப்ளஸ், ஏன்னா இன்க்ரிமெண்ட் அதான் நம்ம வந்து பிரிண்டே பண்ண போகிறோம். சி அவுட் கே, சரிங்களா? அப்போ ஐ 2 அப்புறம் 3 வரைக்கும் போகும், அப்புறம் சரிங்களா? இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். வந்துருச்சுங்களா? இது பண்ணியாச்சு. அப்போ அடுத்த ஹாஃப் ட்ரையாங்கிளை நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணணும், அதுவும் ஈஸி தான். இப்போ வந்து அதே மாதிரி இன்ட் எல் = இப்போ இங்கே பாருங்களேன், செகண்ட் லைன் பாருங்கள், 3 முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து டிக்ரிமெண்ட் ஆகிருக்கு. அப்போ 5 வந்து 3னா 2, 5னா 4, 7னா 6. அப்போ எல் = I × 2 -1, சரிங்களா? அது 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் லைனில் 3 இருக்கும், அது கூட -1 பண்ணி அடுத்தது பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ I × 2 -2 எல் > I வரைக்கும் போகணும். 2ல் ஆரம்பித்தா 2ல் முடியுது, 3ல் ஆரம்பித்தா 3ல் முடியுது. அப்போ ஃபஸ்ட் லைனாக இருந்தால் ஃபஸ்ட் 1லேயே முடியணும், செகண்ட் லைனாக இருந்தால் 2ல் முடியணும். அப்போ அது வரைக்கும் போய் எல்லை இதில் டிக்ரிமெண்ட் பண்ணணும், இல்லைலாம் கரெக்டாக மறக்காமல் பண்ணணும். அடுத்து எல்லை பேஸ் பண்ணி பார்த்தீங்களா? இந்த பேட்டர்ன் ஈஸியாக புரிஞ்சா அவ்வளோதாங்க. இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரியலை அப்படின்னா ஃபீட்பேக் கொடுங்க, நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன், சரிங்களா? தேங்க்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா பேட்டர்ன் ப்ரோக்ராமிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கற்றுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம்
வீடியோ புரிஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நிறைய போடுறேன். அப்புறம் ஜோஹோ பிளேலிஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ணிடுவேன், பார்த்துக்கோங்க. அதை தேங்க்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.